விஜய் வந்து அனாமிகாகிட்டோட பிரபா கிட்ட ரொம்ப அன்பு செலுத்துறாரு. அதனால அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஓடி போறத பார்த்து அனாமிகா செமையா டென்ஷன் ஆயிறாங்க. எப்ப பார்த்தாலும் வந்து அவ தான் உனக்கு முக்கியமா? நான் உனக்கு முக்கியம் இல்லன்றாங்க. அவ எனக்கு ஃப்ரெண்டு. நீ எனக்கு வந்து லவ்வர் 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஃப்ரெண்டுக்கு முக்கியத்துவம் குடுத்து தானே ஆவணும். அப்படின்ற மாரி விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அத கேட்டு அனாமிகா வந்து செமையா டென்ஷன் ஆகி பிரபாவ வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அனாமிகா வீட்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, இங்க வந்து சம்மந்தம் பேசுறாங்க விஜய் வீட்ல. விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் மேரேஜுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில பிரபா வந்து இந்த நியூஸை கேட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து பிரபாவோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட கோட்டீஸ்வரி வந்து பிரபாவுக்கு வந்து நல்ல வழி ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்ருக்காங்க. எல்லாருமே வந்து பிரபா எல்லாருமே வந்து இங்கே வந்து ஃபங்க்ஷனுக்காக வராங்க. ஃபஸ்ட் நாள் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க முன்னாடி நாள். அப்போ வந்து எல்லாருமே அதில் கலந்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட் தான் வந்து ஒய்ஃபுக்கு வந்து மருதாணி வச்சு விடணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் லைனாக வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, அனாமிகா கையில் வச்சிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. நம்ம வந்து பிரபாவை பார்த்துட்டோன்னே வந்து விஜய் என்ன சொல்கிறாரு, தனியாக நிற்கிற பிரபாவை வா இங்கே ப்ரோ, நான் உனக்கு வச்சு விடுற மருதாணின்றாரு. இதை பார்க்குற அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. வம்பு பண்ணி வச்சும் விட்டுறாரு. அதனால் அனாமிகா இன்னும் வந்து செம கடுப்பாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து எல்லாருமே வச்சுட்டு இருக்கும்போது நம்ம மகா கையில் வந்து சூர்யா வந்து வைக்கிறாரு. அப்போ வந்து சூர்யா வந்து அவ்வளோ அழகாக வந்து எஸ்ன்ற வார்த்தையை வந்து அவ்வளோ அழகாக வந்து கரையில் வரைகிறாரு. அதை பார்த்து வந்து மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம மகா இவ்வளோ அழகாக பிரியமாக வரைகிறாரு, உண்மையிலேயே இவர் மனசில் நான் இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. உடனே யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக இவர் மனசில் நான் இருக்க தான் வேணும். ஏன்னா இவ்வளோ அழகாக வந்து பொறுமையை இப்படி நம்ம கையில் வரைவார் இவர் பேரை. அதனால் வந்து கண்டிப்பாக இவர் மனசில் நான் இருக்கேன், இது கண்டிப்பாக நல்லா சிவக்கும், நல்லா சிவந்தாவே எனக்கு தெரிஞ்சு போயிடும் அவர் மனசில் நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை வந்து பார்த்துட்ருக்காங்க. என்னையே பார்க்குற அப்படின்னோடனே, இல்லைங்க நீங்கள் எவ்வளோ அழகாக வரைகிறீங்க அப்படின்னு. நான் என்ன போட்டேன், இனிஷியல் தான் போட்டேன், எனக்கு அவ்வளோதான் தெரியும், ஆனால் பரவாயில்லைங்க அதையும் அவ்வளோ அழகாக போட்டிருக்கீங்க அப்படின்னோடனே, பரவாயில்லையே என்னையும் பாராட்டுறியே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இந்த சூழ்நிலையில் ஐஸ்வர்யா வந்து கர்ப்பமாகறாங்க. அவங்களோட வயிற்றில் வர குழந்தைக்கு வந்து தன்னோட பையன் வந்து தகப்பை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே வந்து ஐஸ்வர்யோட ஃப்ரெண்டு தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யா ஃப்ரெண்டை வந்து கையில் போட்டுட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. கௌதமும் அவங்க அம்மாவும் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படியாவது வந்து அவனை வர வச்சு அவன் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து தன்னோட குழந்தை தான் ஐஸ்வர்யா வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. சித்ராவும் கௌதமும் இந்த சூழ்நிலை எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அவன் வருவானா பார்க்கலாம், எப்படியாவது வந்து எல்லா முன்னாடியும் வந்து அவமானப்படுத்தணும் இந்த ஐஸ்வர்யாவை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயம் வந்து இந்த மாதிரி வரப்போகிறான் அப்படின்ற விஷயம் வந்து ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வருது. ஐஸ்வர்யா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இந்த மாதிரி அவன் வந்து தேவையில்லாத பிரச்சனை கிளப்புவான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மகா கிட்ட. மகா வந்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மகா ஐஸ்வர்யா எல்லாருமே சேர்ந்து வழியிலேயே வந்து மடக்கிடுறாங்க. அந்த டாக்டரை எவ்வளோ திமுரு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. ஆனால் வந்து அவங்க எல்லாருமே தள்ளி விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நேராக வந்து ஃபங்க்ஷன் உள்ள நுழைய பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக கோடீஸ்வரி அங்கே வந்துடுறாங்க. கோடீஸ்வரி வந்து அவர் தலைமையிலே அடிச்சிடுறாங்க. அதனால் அவர் கீழே விழுந்துடுறாரு. உடனே வந்து பார்த்தியா ஒழிஞ்சான் பார்த்தியா, ஐயோ வேறு ஏதாவது ஆகிட போகுது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் எத்தனை வாட்டி இந்த இந்த சேடை அடிச்சிருப்பேன், அவனுக்குன்னா ஏதாவது ஆயிடுச்சா என்ன அப்படின்றாங்க கோடீஸ்வரி. எல்லாருமே சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து சரி இவனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லோரும் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு கோடீஸ்வரி சொன்னதால் எல்லோரும் போய் சந்தோஷமாக வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாங்க. இதோட முடியுது.